Good morning to all. Welcome to the component based technology online class. Students, nama last video la we have discussed the concept of accessing data with ADO.NET. In the ADO.NET la nama data access பண்றதுல connected mode and disconnected mode இருக்குன்றத பார்த்தோம். அதுல connected mode la access using data reader நான் உங்களுக்கு last videoல போட்டிருக்கேன். அதை நீங்க ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு உள்ள டாபிக். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா access using data set. அதாவது disconnected modeல ADO.NET வழியா நம்ம எப்படி நம்ம டேட்டாவை access பண்ண போறோம் அப்படிங்கிறது access using data set. So as I told you lot of times, நான் previous videosல நிறைய தடவை சொல்லியிருக்கேன், data set அப்படின்றது it is a temporary store of records retrieved from the database. அதுல நமக்கு நம்மளுடைய டேபிள்ல இருக்கக்கூடிய டேட்டா மட்டும் இல்லாம அதனோட ரிலேஷன்ஷிப், பிரைமரி கீ, ஃபாரின் கீ டீடைல்ஸ், ட்ரிகர்ஸ், வியூஸ் எல்லாமே நம்மளுடைய டெம்பரரி ஸ்டோர் டேட்டா செட்ல நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, சோ a data set அப்படின்றது கண்டிப்பா it should include at least one data table collection. Data table அப்படின்னு வரும்போது nothing but it is the data row as well as data column collection. ஓகே, சோ அந்த மாதிரி டேட்டா செட்டினுடைய இம்பார்ட்டன்ட் மெத்தட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தாக்கா நியூ ரோ, ஆட், ரிமூவ், டெலீட், அக்செப்ட் சேஞ்சஸ், இதெல்லாம் டிஃபரெண்ட் மெத்தட்ஸ் இன் தி டேட்டா செட். சோ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டா செட்டை யூஸ் பண்ணணும் அப்படின்னா டேட்டா செட்டுக்கு we have to create an object. இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா nothing but the object. அந்த ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணிட்டு அந்த டேட்டா செட் கன்ஸ்ட்ரக்டரை நம்ம கால் பண்ணும்போது we will be able to store all the data in the data set in the disconnected mode. So இப்ப நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். dim conn as SQL connection, comm as SQL command, rd as SQL data adapter. அங்க நம்ம data reader கொடுத்திருந்தோம் connected modeல. Since இது நமக்கு disconnected modeன்றதால we are going to use the data set. அதனால நம்ம data adapter object நம்ம create பண்ணிக்கிறோம். அடுத்தது dim ds as data set. எல்லாத்துக்குமே நம்ம next 4 statementsல இங்க நம்ம கிரியேட் பண்ண இன்ஸ்டன்சஸ் எல்லாத்துக்கும் நம்ம மெமரி அசைன் பண்ணிக்கிறோம் நியூ ஆபரேட்டர் வச்சு. SQL கனெக்ஷனுக்கு, கமாண்டுக்கு, அடாப்டருக்கு, டேட்டா செட்டுக்கு. அடுத்த ஸ்டெப் என்னன்றது உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். கனெக்ஷன் ஸ்ட்ரிங் நம்ம அசைன் பண்றோம். டேட்டா சோர்ஸ் என்ன, அண்ட் தென் டேட்டாபேஸ் நேம் என்ன, யூசர் ஐடி என்ன, பாஸ்வேர்ட் என்ன எல்லாமே கொடுத்துட்டு கனெக்ஷன் ஓபன் பண்றோம். கமாண்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு டேட்டாபேஸ் டீடைல்ஸ் தெரியணுன்றதுக்காக நம்ம கனெக்ஷன் ஆப்ஜெக்ட் எடுத்து இங்க அசைன் பண்ணிடுறோம். comm.connection equal to conn அப்படின்னு கொடுத்துட்டா ஆட்டோமேட்டிக்கலி எல்லா டேட்டாபேஸ் டீடைல்ஸும் அதுக்கு வந்துரும். comm.commandText is equal to select star from std table. Okay, so ada.select command equal to comm. ADAன்றது என்னமா, டேட்டா அடாப்டர். டேட்டா அடாப்டர் உடைய ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்திருக்கோம். இன்சர்ட் கமாண்ட், செலக்ட் கமாண்ட், அப்டேட் கமாண்ட் இதெல்லாம் தான் அதனோட ப்ராப்பர்ட்டிஸ். இங்க நம்ம select query கொடுத்திருக்கிறதால ada.select command equal to comm கொடுக்கிறோம். அடுத்தது ada.fill. எதுல போய் fill பண்ணணும், இங்க இருந்து வரக்கூடிய select command கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் இந்த ds அப்படின்னு சொல்ற அதாவது டேட்டா செட்ல ஸ்டோர் பண்ணணும். எங்க இருந்து ஸ்டோர் பண்ணணும், std டேபிள்ல இருந்து ஸ்டோர் பண்ணணும். பிகாஸ் இந்த std டேபிள் டேட்டாபேஸ்ல இருக்கிறது. அங்க நம்ம கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ண பிறகு டெம்பரரி ஸ்டோரேஜ் டேட்டா செட்ல இந்த டேபிள்ல இருக்கிற எல்லா கண்டென்ட்ஸையும் எடுத்துட்டு நம்ம டெம்பரரியா ஸ்டோர் பண்ணிக்க போறோம். அதனாலதான் இங்க ada.fill கொடுத்து ds, std டேபிள் அப்படின்றத சொல்றோம். and then we are closing the connection. so இப்ப நம்மளுடைய டேட்டாபேஸ்ல இருந்த கண்டென்ட்ஸ் எல்லாமே, அந்த டேபிள்ல இருந்த டேட்டா எல்லாமே டெம்பரரியா டேட்டா செட்ல fill up ஆயிடுது. ஓகே, சோ அந்த ds யூஸ் பண்ணி நம்ம எல்லா விதமான மேனிபுலேஷன்ஸும் பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சோ இதுதான் டிஸ்கனெக்டட் மோட்ல டேட்டா செட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி ADO.NETல டேட்டாபேஸ் ஆக்சஸ் பண்றோம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். சோ இப்போ now let us see the difference between the data reader and data set. இது data reader data setக்கான டிஃபரன்ஸ் மட்டும் கிடையாது. இது நம்ம கம்பேரிசன் ஆஃப் கனெக்டட் மோட் அண்ட் டிஸ்கனெக்டட் மோட்னு சொல்லும் பொழுதும் நம்ம இதே கம்பேரிசன் எழுதலாம். சோ இப்ப டேட்டா ரீடர்ல பாத்தீங்கன்னா லெஸ் அமௌண்ட் ஆஃப் மெமரி இஸ் ரெக்வயர்டு. அதாவது நம்ம டேட்டாபேஸ்ல இருந்து கண்டென்ட்டை டெம்பரரியா எடுத்துட்டு இங்க ஸ்டோர் பண்ண போறது கிடையாது நம்மளோட மெஷின்ல. அப்போ லெஸ் மெமரி இஸ் ரெக்வயர்டு. ஆனா டேட்டா செட்ல
அங்க இருக்கிற டேட்டாபேஸ் அல்லது டேபிளை வந்து நம்ம டெம்பரரியா கொண்டு வந்து நம்ம மிஷின்ல ஸ்டோர் பண்ண போறோம். ஸோ அதனால லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மெமரி இஸ் ரெக்வயர்ட். அது மாதிரி டேட்டா ரீடர்ல வந்து லெஸ் ப்ராசஸிங் டைம். பிகாஸ் நமக்கு தேவையான ரெக்கார்டை ஒரு ரெக்கார்ட் வேணும், ஒரு டேட்டா வேணும்னா நம்ம உடனே என்ன பண்றோம், வி ஆர் டேக்கிங் இட். அதை வந்து நம்ம அங்க இருந்து நம்ம எடுத்துட்டு வந்து இங்க நம்ம பாத்துக்கிறோம். ஓகே, ஆனா டேட்டா செட்ல இப்ப லெட் அஸ் இமேஜின் யூ ஆர் ஹேவிங் அரௌண்ட் சம் 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 10,000 ரெக்கார்ட்ஸையும் ஃபர்ஸ்ட் நம்ம டவுன்லோட் பண்ணி கொண்டு வந்து நம்ம மெஷின்ல போட்டுக்கணும். ஸோ அப்போ ப்ராசஸிங் டைம் வில் பி மோர். அந்த மாதிரி டேட்டா ரீடர் ஒர்க்ஸ் ஆன் கனெக்டட் மோடு, டேட்டா செட் வந்து ஒர்க்ஸ் ஆன் டிஸ்கனெக்டட் மோட். இப்ப இதே டிஃபரன்சஸ் வந்து நம்ம கனெக்டட் மோட் டிஸ்கனெக்டட் மோடுன்னு கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ரெண்டு பாயிண்ட்ஸ் வந்து அதே சேம் தான் வரும். தேர்ட் ஒன்ல வந்து யூசர்ஸ் டேட்டா ரீடர், யூசர்ஸ் டேட்டா செட் அப்படின்னு நம்ம மாத்திக்கணும். ஓகேவா? I hope you all understand how to access the ADO.NET, how to use the ADO.NET in connected mode using data reader and in disconnected mode using data set. So thank you students. Meet you with a new topic in the next video. Thank you.